அன்னை தந்தையே நன்றி, வேற்றுமையில் ஒற்றுமை விளக்கிய சொந்தமே நன்றி நன்றி. ஆயிரம் நண்பர்கள் நன்றி, எண்ணினிய அன்பர்கள் நன்றி. அறிவியலோ அனைவருக்கும் பசுமை வணக்கம். எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த இறையருளை நினைந்து உலக அமைதி நலன் வான்மழை வேண்டி நாம் அனைவரும் ஒரே சிந்தனையோடு ஒரு முகமாக சிறிது நேரம் மழை வேண்டி தவம் செய்ய உள்ளோம். அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம். 547வது வாரம் பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திரு அருண் பிரபு அவர்கள், இயக்குனர், சாத்வா பாலிபேக்ஸ் திருப்பூர், மற்றும் திரு சித்தேஷ் அவர்கள், எம்எஸ்சி லாஜிஸ்டிக் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மற்றும் திருமதி கே சுதாஸ் ராணி அவர்கள், மற்றும் விவேகானந்தன் அவர்கள், அஸ்வின் அவர்கள், செல்வி நிகிதா அவர்கள், விவேக் ஃபர்னிச்சர் அண்ட் இன்டீரியர் திருப்பூர், மற்றும் திருப்பூரிலிருந்து வந்திருக்கும் திரு மதன கோபால் அவர்கள், மற்றும் கல்லடம் சாய் அசோசியேட்ஸ் திரு கார்த்திகேயன் அவர்கள், கிரீன் லைஃப் சொல்யூஷன் எம்டி திரு கே மகேஷ்குமார் அவர்கள், மற்றும் எங்களுடைய மூத்த அரங்காவலர்கள் ஜூப்ளி டெக்ஸ் கந்தசாமி அண்ணன் அவர்களையும், மற்றும் நமது வனம் மரங்காவலர்கள், வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. உற்சாகமான பசுமை காலை வணக்கம். இந்த அற்புதமான நன்னெறி விதியை உங்கள் முன் படிக்க வாய்ப்பளித்த அவையோரின் பட்டு பாதங்களை தொட்டு வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வனம் இந்தியா பவுண்டேஷன் நிர்வாகிகள், நன்னடத்தை விதிகள் மற்றும் உறுதிமொழி. அன்புடைய சபையோருக்கு வணக்கம். வனம் இந்தியா பவுண்டேஷனின் நன்னெறி குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைபிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அருப்பணி ஆற்றுவேன் என எனது தாய் தந்தையர் நினைவிலிருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன். வாழ்க திருக்குறள், வளர்க அறம், அறமே வாழ்க்கை. இன்றைய சிந்தனைக்கு, ஒரு மனிதனுக்கு சிறந்த அணிகலன் எது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். பொதுவாக அணிகலன் என்பது நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கட்டும், ஒரு அதிகாரமாக இருக்கட்டும், ஒரு உடையாக இருக்கட்டும், இதுதான் நமக்கு சிறந்த அணிகலன் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் வள்ளுவர் பணிவுடையன் இன்சொல்லனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு முதலில் இருப்பது பணிவுதான் வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பணிவு அடுத்து இன்சொல் சொல்வது. இது அவர் எளிதாக எல்லோரிடம் வந்துவிடுமா என்றால் எளிதாக வராது. ஏனென்றால் நாம் மற்றவர்களை காட்டிலும் ஏதோ ஒரு வகையில் கல்வியிலேயோ பொருளாதாரத்திலேயோ அதிகாரத்திலே சிறந்தவன் என்ற செருக்கு நம்மிடம் வந்துவிடும். ஞானிகளுக்கு கூட ஞான செருக்கு வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட செருக்கை அறுக்க வேண்டும் என்றால் எல்லோரும் நம்மளை காட்டிலும் மேலானவர்கள் என்ற மாண்பு நமக்கு வரணும். இந்த உலகத்தில் எது ஆக்கவோ அழிக்கவோ முடியாதோ அதுதான் மெய். அந்த மெய் என்பது உயிர் தான். உயிர், எல்லா வகை உயிரும் ஆற்றல் உடையது. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை. எல்லா உயிர் ஆற்றலையும் யார் மதித்து வாழ்கிறார்களோ அவர்கள் இயல்பாகவே மற்றவர்களிடம் பணிவாகவும் இனியும் சொற்களை சொல்லி சிறந்த அணிகலனாக வாழ்வார்கள் என்பது வள்ளுவருடைய கருத்தாகும். நன்றி, வணக்கம். என் பேர் அருண் பிரபு, திருப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க. என் கம்பெனி பேர் சாத்வா பாலிபேக்ஸ். நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாலிபேக் குப்பையிலேருந்து மறுபடியும் பாலிபேக் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா வேஸ்ட்டுமே, நம்ம வீட்டிலேருந்து போடுற வேஸ்ட்லேருந்து, ஃபேக்ட்ரி வேஸ்ட்லேருந்து எல்லா வேஸ்ட்டுமே கலெக்ட் பண்ணி அதை பாலிபேக்காக பண்ணி திருப்பூரில் இருக்க எக்ஸ்போர்ட் கம்பெனிகளுக்கு எல்லா பக்கம் இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிகளுக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. இதுக்கெல்லாம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் சித்தேஷ். நான் யூகேல படிச்சுட்டு இப்போ தான் இந்தியா வந்தேன். நான் வனத்தை பற்றி முதல்ல நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு ஆண்டவர் ராமசாமி ஐயா அவர் தான் சொல்லிட்டு இருந்தாருங்க. அவர் எப்பவுமே வருவார். அதனால் அவர் சொன்னதுனால இன்னைக்கு நான் இங்கே பார்க்கலான்னு வந்தேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. காலையில் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதை சுற்றி வரப்போ அந்த பேம்பு ட்ரீஸ் இதெல்லாம் வைக்கிறப்போ ரொம்ப மனதுக்கு இனிமையாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்குங்க. இதில் நானும் ஒரு ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இது மூலிமா ஒரு கிராமத்தில் வளர்ந்த பையன் தான். பட் இந்த பசுமை பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் விவேக் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு திருப்பூரில் ஒரு 33 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். இந்த வனம் அமைப்போடு சேர்ந்து நான் இயங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வப்படுறேன். இதுக்கு ரொம்ப நன்றி. என்னைய பேச கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வனம் ஃபவுண்டேஷன் வந்திருக்கேங்க ஐயா. வயசில் பெரியவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு நிறையா விஷயங்கள் இங்கேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என் ஃபர்ஸ்ட் மைண்டில் வந்தது. ஐயா காலையில் வந்தோடனே சொன்னது, நாங்கள் எல்லாரும் கடைப்பிடிக்கிற ஒரே விஷயம் டிசிப்ளின் அப்படின்னு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் நிறையா விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ப்ரேயர் பண்ணதாகட்டும், இங்கே அவங்க உறுதிமொழி படித்ததாகட்டும், எல்லாமே இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்க முடியுமோ எடுத்து
எடுத்துட்டு நம்மளோட கம்பெனியில் நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இனிய காலை வணக்கம். நான் மதனகோபால், டைனிசர் பெரிஸுங்கிற பேரில் திருப்பூரில் கார்பரேட் கிஃப்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. போன வாரம் தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இங்கே வந்திருந்தேங்க. வரும்போதே ஒரு நல்ல ஃபீலிங்கு. என்னென்னா இது வனம் பேரில் மட்டும் இல்லை, உள்ளே வரும்போது வந்து நம்ம ஒரு தோட்டத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அதோட இங்கே நம்ம பண்ணுற பிரார்த்தனை பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்களோடு பண்ணுறோம். ஸோ அதனால் நல்லதே எண்ணுவோம், நல்லதே நடக்கும். என்னை அழைத்த திரு ஐடியல் பழனிசாமிக்கு நன்றி. இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திகேயனுங்க. என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். நான் இங்கே தொழில் நிமித்தமாக மெல்நகரில் குடியிருக்கேங்க. என்னுடைய தொழில் வந்து காட்டன் ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரிங்க. திருப்பூர் பனியன் வேஸ்ட் எடுத்து ஃபைபராக ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். திரு மோகன்ராஜ் தான் இந்த ஒரு மீட்டிங் என்னை இன்வைட் பண்ணாருங்க. நான் என்னென்ன தெரியாமல் பிளாங்காக தான் வந்தேன். ஒரு நல்ல அமைப்பில் கலந்துட்டதுக்கு மிக்க நன்றிங்க சார். மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இங்கே வந்திருக்கு சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரீன் லைஃப் சொல்யூஷன் மேனேஜிங் டைரக்டர் கே மகேஷ்குமார். நாங்கள் வந்து கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் பின் டிஸ்ட்ரிபியூட்டருங்க. ஆக்சுவலாக இது வந்து கேரளா பேஸ்டு கம்பெனி. கிச்சனில் வரக்கூடிய நம்மளோட சமையலறை வேஸ்ட் அதை வந்து ஆர்கானிக் உரமாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்க. ஒரு 30 லிட்டர் பக்கெட்டு ஒரு ஹிட்டில் வந்துருங்க, 2 பக்கெட்ஸு. இந்த விழாவுக்கு எங்களுக்கு வந்து யதார்த்தமாக நாங்கள் உள்ளே வந்தோங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்டு வேறு ஒரு ப்ரோக்ராம் போகிற மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து வேற ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் தான் வந்து இங்கே லிங்க் பண்ணாருங்க. அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த ஐடியல் பழனிசாமி அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. எங்களோட ப்ராடக்ட்டு தேங்க்யூ. வணக்கங்க. நான் கவிதா டெக்ஸ்டைல்ஸ் கொசம்பாளத்தில் இருக்கிறேங்க. நான் வந்து வனவாந்தியில் ரெகுலராக வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வர முடியறதில்லை, அங்கேயே போயிட்டு இருக்கிறேங்க. இங்கே வந்ததுக்கு நம்ம நன்றி. அக்காவோட தம்பி நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஆஸ் அ யங்ஸ்டர் நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஒரு நியூ ஃபீல் கிடைக்குது. நான் மொபைல் ஃபோன்ஸு, கம்பெனி, ஸ்கூல்ஸ், காலேஜ் அப்படியே போயிட்டு இருந்ததுனால இது ஒரு புது என்வரான்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. போக போக நான் வரும்போது நான் சொல்கிறேன். எல்லாம் கர்நாடிக் வோக்கலிஸ்ட். ஆல்ரெடி ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வந்து ப்ரோக்ராம் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்படி காலையில் கோயிலுக்கு போகிறப்ப என்ன ஒரு வைப் கிடைக்குதோ அதே மாதிரி இங்கே இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் இப்போ தம்பி சொன்ன மாதிரி நம்ம பெரியவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள் வரும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இதில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா நம்மளோட இப்போ இருக்கிற முயற்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதில் என்னால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் கண்டிப்பாக பண்ணுவேங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய அற்புதமான காலை வணக்கம். பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய மரங்காவலராக இருக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேங்க. ஏன்னா தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன். இதை கலந்துக்கிட்டதுனால எனக்கு என்ன மனசில் வந்து என்ன தோன்றுதல் அப்படின்னா, பரபரப்பான உலகத்தில் நம்ம எப்படி வாகனம் எவ்வளோ விரைவாக பயணிக்குதோ அதே மாதிரி அதை விட விரைவாக தான் நம்ம பயணம் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி பயணங்களில் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாகவும் மன அமைதியாகவும் தொடர்ந்து வந்து நம்ம மனதை வந்துட்டு சமாதான நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு முழுமையான நிறைவை பெறுவதற்காக தொடர்ந்து நம்மளுடைய வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கு. நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளரா, சமூக ஆர்வலரா இருக்கிறேன். நிறைய மேடைகள்ல, நிறைய தொலைக்காட்சிய நிறைய பேர் என்னுடைய பட்டிமன்றத்தில் வந்து கேட்பாங்க, மரங்களை வந்து சும்மா வெறுமனே புகைப்படத்திற்காக நம்ம நட்டுறோம், வனங்களா உருவாக்குறது இல்லை அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஒரு ஆத்திரம் வரும். என்னங்க, எங்களுடைய வனம் ஃபவுண்டேஷன் இருக்கு, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு. இந்த உலக நாடுகளுக்கு எல்லாம் நம்முடைய வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செயல்பாடுகள் வந்து மேலோங்கி நிற்கிறது. அப்படி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மரங்காவலர்களும் அறங்காவலர்களும் உறுப்பினர்கள் அத்துணை பேர் வந்து தொடர்ந்து தொய்வின்றி இருக்கிறாங்க. அதான் அந்த அன்புக்கு வந்து நான் உண்மையிலே தலை வணங்குறேன். நம்மளுடைய வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய ஒவ்வொரு சேவைகளும் சிறக்கவும், பசுமை அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்காவலர் அறங்காவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. மெயினாக லீவில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க. நியூக்ளியர் ஃபேமிலி. குழந்தைகள் எல்லாம் மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகி பேரண்ட்ஸ் சொல் பேச்சு கேட்காமல் இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப ஒழுக்கம் கெட்டு வளரும் சூழலில் உருவாகி இருக்கிறார்கள். அதற்காக வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வெற்றி அறக்கட்டளையின் மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த 10 பருவ கல்வி, இயற்கை கல்வி மற்றும் பெற்றோர்களுடன் மேம்பட்டு அவங்களோட கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும், பணத்தை எப்படி சமாளிப்பது என்றெல்லாம் இந்த 12 நாட்களாக பெண் குழந்தைகளுக்கு தனியாகவும் ஆண் குழந்தைகளுக்கு தனியாகவும் ட்ரைனிங் கொடுக்க உள்ளார்கள். அப்புறம் வனம் விரிவாக்கத்துறை ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நல்லூர் பாளையம் மோகன்ராஜன் நிர்வாகிகளுக்கும்
இயற்கைக்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம், ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்